மிக சிறப்பாக பேர் அன்புகள் சார்ந்து பெரியவர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த நெருங்கி அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் விரைவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் கால் சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரியை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலை ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் பூதிக்காரிகள் குற்றம் எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் கைகொண்டு நாங்க தப்பு செய்யற ஆளுகள்லாம் கிடையாது. ஆமா புல்லாமே வடிகிற முகமா உட்காந்துருக்கோம். பால் வடிகிற முகம் எல்லா பேரும் பால் வடிகிற முகம் சொல்லிட்டேன். ஊழிச்ச ஒரு ஆள்கிட்ட பால் ஊத்திவார் எல்லாத்தையும் ஊத்திவார் ராஜா வந்து பாத்துக்கு. ஆமா பால் வடிகிற முகம். நீதே உண்மையிலே ஊத்துன முகம். உனக்கு ஊத்திராம உட்காரு. நீ ஏதோ ஊத்திட்டு வச்சிருக்கீங்க ஒழுக்கமா உட்காரு. நீ வேட்டுக்கு ஆரம்பமே அவசரமா இருக்கேன்ப்பா. கேளுங்க ரொம்ப ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா நாடகம் நல்ல ஒரு நாடகம். நாடகம் நல்லா தான் இருக்கு. ஆனா எப்படி நாடகமா இருந்தாலும் 2 லட்சம் போட்டாலும் கெடுக்கிறது 150 ரூபா கோட்டா தான் இருக்கு. வண்டி வரை பிரிச்சு அடிக்கிறேன். போயிட்டு அடுத்த ரவுண்டு போயிட்டு வா. ஏற்கனவே ஒரு கால கெந்திரி என்னன்னு தெரியலையே. நல்லா உட்காரியா ராசா நல்லா இருப்பேன். பைக்கில் நோட்டை பார்த்தியா முட்டை பொம்பளை பார்த்து எடுத்து 100ல போ. நாடகம் நல்ல ஒரு நாடகம். இந்த நாடகம் எப்பேற்பட்ட நாடகம் என்று உங்க எல்லா பேருக்குமே தெரியும். தெரிந்தாலும் தெரியணும் சொல்லப்படுகிற கடமை. ஆகையால் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் மிக சிறப்பான நாடகம். குகனை மணந்த குறிச்சி மலர் கந்த பெருமானோட காதல் திருமணம். திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. காதல் கதை. மாப்ள காதல் எப்படி மாப்ள கருப்பா உருண்டையா பிசு பிசுன்னு இருக்கு. இவனுக்கு காதல் சொன்னா தெரிய போகுது மச்சான். மாப்ள இன்னைக்கு காதல் நாடகம். உண்மைக்கு நாளைக்கு பக்தி நாடகம். நாளைக்கு பக்தி நாடகம். நாளைக்கு தான் உக்கிரமா இருக்குங்க. ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா இது காதல் நாடகம். முருகப்பெருமானே வள்ளிய காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காரு. காதலிக்கிறது தப்பே கிடையாது மச்சான். காதல்ல 1 சைடும் பண்ணலாம் 2 சைடும் பண்ணலாம். கடைசியில பொம்பளை கிடக்கு முட்டை நீ சூசைடு மட்டும் பண்ணிக்கிற கூடாது. நிறைய பேர் அதை முக்கியமா பண்றாங்க. காதல் காதல் சொல்றோம்ல. இந்த உலகத்திலே உண்மையான காதல் எது தெரியுமா? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய மட்டும் காதலிக்கிறதா உண்மையான காதலாம். நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிக்கிறான்னா அடுத்தவன் பொண்டாட்டியவே வரட்டாங்க. நிறைய பேர் அடுத்தவன் ஏன் சொல்ற இந்த இருக்காங்க வலது பக்கம் இடது பக்கம் நானும் சொல்றேன். ஊழிச்சாமி காதலிச்சு சுடுகாடு வச்சு 90 95 80 கிழமையவா பொண்ணா புள்ள போகத்தான் செய்யும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல எல்லா பேருக்கும் பல விதமான பிரச்சனை இருக்கு. ஆசை இல்லாத மனுஷன் யாரும் இருக்காது. எனக்கும் ஆசை வச்சு மச்சான். எனக்கும் ஆசை வச்சு நானும் இந்த செல்போன்ல யூடியூப்ல எல்லாம் நானும் அது இதுல போட்டுருவேன். எனக்கு முந்தானத்துக்கு பேஸ்புக்ல ஒரு பிள்ளை கமெண்ட் பண்ணிருந்துச்சு. ஹாய் தங்கராஜ் உங்க நாடகம்னா நான் விரும்பி பாக்குறேன். ஐ லைக் யூன்னு போட்டுருந்துச்சு. சரி நம்மளே ஒரு பிள்ளை லைக் பண்ணி பாக்குறேன்னு நானும் ஓகே எப்படி மெசேஜ் பண்ணிக்கிறேன். அதே
மெசேஜ் பண்ணிருச்சு. ஹாய் தங்கராஜ், உங்க நாடகத்தை நான் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். நான் உங்களை இது பண்ணலாம் நினைக்கிறேன். அதுதான் அந்த லவ் பண்ணலாம் நினைக்கிறேன். சரி நம்மளையும் ஒரு முகரக்கிட்ட லவ் பண்ணு நான் அப்சர்வ் பண்ணி ஓகே கொடுத்து மெசேஜை தட்டிக்கிருக்க மச்சான். சும்மா இல்லாம நேற்று ராத்திரி 12 மணிக்கு அந்த பிள்ளைக்கு மெசேஜ் பண்ணேன். செல்ல குட்டி இப்ப என்ன பண்ணுதுன்னு பதிலுக்கு உடனே ரிப்ளை வந்துச்சு. செல்ல குட்டி இப்பத்தே சாப்பிட்டு இருக்குன்னுச்சு. ஓகே ஓகே நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்து அடுத்து விடலாமா? அடுத்த ஆழமா மெசேஜ் இறக்குறேன். செல்ல குட்டி இப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருக்குன்னு பதிலுக்கு அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணுச்சு. பதிலுக்கு அந்த பிள்ளை என்ன ரிப்ளை பண்ணுச்சு தெரியுமா? செல்ல குட்டி இப்ப கைலி கட்டி இருக்குன்னுச்சு. ஒருவேளை கேரளா பொம்பளையா இருக்கும். நானும் அப்படித்தான் நினைச்சேன். நம்ம வெளிநாட்டுல ரசிகர் இருக்காங்க. செல்ல குட்டி பொய் சொல்லுது, கைலி எல்லாம் கட்டாதேன்னு பதிலுக்கு ரிப்ளை வருது. பேசுறது செல்ல குட்டி இல்ல, உன் செல்ல குட்டியோட புருஷன் எங்க போன வச்சுட்டேன். கடைசியில் ஊருக்கு போய் கொண்டாட்டி அப்படியே செல்ல குட்டி பாருங்க. தம்பி இதெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? காதலிக்கிறது தப்பு கிடையாது. காதல்லயே நிறைய பேர் இப்ப மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, இப்ப பெரியவங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கீங்க. இந்த உருமா கட்ட சித்தப்பெல்லாம் இருக்காங்க. எங்க அக்கா கிட்ட பேசுறாங்க. இது எத்தனை நாள் உட்கார்ந்து தம்பி இப்ப நான் கேட்கிறேன். அப்ப உருமா கட்டப்ப உங்ககிட்ட கேள்வி கேட்கவா? அந்த காலத்துல இங்க சின்னத்தாவை அடிச்சு வர ஒரு கோவத்துல அடிச்சு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கோவச்சுக்கிட்டு எங்க போவாங்க? அவங்க ஆத்தா வீட்டுக்கு போவாங்க. இது எப்போ? அப்போ பொண்டாட்டி அடிச்சா கோவச்சுக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு போறது அப்போ. இப்ப அப்படி கிடையாது. புருஷன் ஒத்தடி அடிச்சா சக்கரத்துக்கு வந்து 10 அடி அடிக்குதுங்க. வதக்க 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 அடிக்குதுங்க. பையன் நல்ல பையன் தான். அவன் கொஞ்சம் சுழி சரியில்லை. உனக்கு சுழி மட்டுமா சரியில்லை? தம்பி சொல்றேன் கேளுங்க. என்ன ஒரு பிரச்சனைன்னா, இப்போ ஒரு சில பொம்பளை என்ன ஆகுதுன்னா புருஷனை அடிக்கவும் மாட்டுதுங்க. ஆத்தா வீட்டுக்கு கோவிச்சுட்டு போக மாட்டுதுங்க. இதை நான் கதைக்கு சொல்லல, உண்மைக்குமே கடலூர் மாவட்டத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு மாசம் ஆகுது. அந்த பொம்பளை பேரு ரூபா. கடலூர் மாவட்டத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம். புருஷங்காரன் தண்ணியை போட்டு பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வீட்டுக்காரர் பேர் ராமர். ஆமா ராமர். அதனால இதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த பொம்பளை சொல்லி சொல்லி பார்த்திருக்கு, குடிச்சிட்டு வராதையா எனக்கு பிடிக்காதுன்னு. இந்த நாசமத்தை போற டெய்லி தண்ணியை போட்டு பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இந்த பொம்பளை என்ன பண்ணிட்டா, புருஷனை அடிக்கல, ஆத்தா வீட்டுக்கு கோவிச்சுக்கிட்டு போகல. நேரம் மார்க்கெட்டுக்கு போய் 1.5 கிலோவுக்கு கட்லா மீன் எடுத்து அதுல விஷத்தை ஊத்தி புருஷனை திங்க விட்டு ஆளை போட்டு தரிட்டான். ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சாம்பார் இருக்கு, புளிக்குழம்பு இருக்கு, ஆமா ரசம் இருக்கு, கத்திரிக்காய் குழம்பு கூட இருக்கு. ஏன் மீன் குழம்புல விஷத்தை? நீ சொன்ன மாதிரி சிக்கன் குழம்புல விஷத்தை வச்சிருக்கா, மட்டன் குழம்புல விஷத்தை வச்சிருக்கா, சாம்பார்ல கூட விஷத்தை வச்சிருக்கலாம். அது ஏன் அந்த பொம்பளை மீன் குழம்புல விஷம் வச்சா தெரியுமா? மீன் குழம்புல மட்டும்தான் நம்ம எவ்வளவு விஷத்தை ஊத்துனாலும் இத்தினி கூட வாட வெளியே தெரியாதான். பொம்பளை எல்லாம் நோட்டு பண்ணிக்கோங்க, உங்க புருஷனை பொறுத்தல உதவும். அதை சிரிச்சுக்க அப்படியே. இதுல எனக்கு என்ன ஒரு பிரச்சனை? அவர் ஏன் வைக்கிறார் தெரியுமா? சும்மாவே பொருள் நீ வேற சொல்லிச்சீடா. இல்ல இதுல எனக்கு என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, அந்த பொம்பளைக்கும் புருஷனுக்கும் பிடிக்கல. பொண்டாட்டி புருஷனை போட்டு தள்ளிருச்சு. இத கொஞ்சம் குடும்ப பிரச்சனை, நமக்கு தேவை கிடையாது. இத யூடியூப்ல போட்டு விட்டாங்க. எப்படி தலைப்பு போட்டுருக்காங்கன்னா, கட்டிய கணவனை மீன் குழம்பில் விஷம் வச்சு கொன்ற மனைவி கைதுன்னு போட்டு விட்டேன். இதுக்கு 3 பொம்பளையே கமெண்ட் போட்டுருக்காங்க. அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு இதுதான் அப்ப சரியான கடுப்பு. அந்த பொம்பளைய கொண்டவன் மேல கூட எனக்கு அவ்வளவு கடுப்பு கிடையாது. இந்த 3 பொம்பளைய கமெண்ட் போட்டுருக்காங்கல்ல, இவளுக்கு மேல எனக்கு அவ்வளவு ஒரு கடுப்பு. அப்படி என்ன? முதல் பொம்பளை ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க அந்த கமெண்ட்ல, புருஷனை கொள்ளுற அளவுக்கு அந்த விஷம் எந்த கடையில விற்கும் எனக்கு கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. முதல் பொம்பளை. 2வது பொம்பளை கேட்டிருக்கா, மீனை கொதிக்கிறப்ப விஷத்தை ஊத்தணுமா இறக்கிறப்ப விஷத்தை ஊத்தணுமா 2வது பொம்பளை கேட்டிருக்கா. 3வது ஒரு லூசு முண்டை கேட்டிருக்கா, 1/2 கிலோ மீனுக்கு 1 டப்பா ஊத்தவா 1/2 டப்பா ஊத்தவா கடைசியா. அப்ப இந்த 3மே சுரட்ட முடியாது இருக்கு. 3 பேரோட போன் நம்பர் வச்சிருக்கேன். எனக்கு இப்ப அது கூட பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிற ஆண்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இனியாவது உங்க வீட்டுல பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சா பொண்டாட்டி உப்பு பார்க்க விடுங்க. வேற என்ன குழம்பு சாப்பிடுறது? நண்டு குழம்பு எடுத்து. அப்படி செய்ய நீ வேற நாசப்பட்டு போறவனே. இதெல்லாம் பிரச்சனை வந்துடக்கூடாது. நம்ம தேவரையா கல்யாணமே பண்ணிக்கல. எதுக்கு எதுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தவங்க 2 பேர். ஒண்ணு தேசிகமும் தெய்வீகமும் இரு கண்களாக பாவித்த அருமை ஐயா தேவரையா. 2வது டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா. 2 பேரையும் பாத்தீங்கன்னாலே உங்க எல்லா பேருக்கும் தெரியும்,
2 பேருமே கல்யாணம் பண்ணல. நாட்டுக்கே பெருமை தேடி தந்தாங்க. 2 பேருமே ஒரே மாவட்டம். நம்ம கல்யாணம் பண்ணோம். என்ன பண்ணோம்? வெள்ளிச்சவாய்க்கு வீட்டுல வளர்க்க பதில் வளர்க்க. ஆமா என்ன மச்சான்? போன்ல போட்ட சோட தம்பி பார்த்து ஐயா என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? கல்யாணத்தை புடிச்சா தெரியும். அப்படி இல்ல கடையில கையை இழுத்துக்குறாங்க. சும்மா இல்ல. நான் சொல்லல அவன் சொல்றானே. நாடகம் நல்ல நாடகம். ஆனா எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஆனா ஒண்ணுதே சரியா அமையல. என்னையா ஏன் அவளை வருத்தமா சொல்ற? என்னையா அமையல? பக்கவாத்திய கலைஞர்கள் அருமை. வந்திருக்க எல்லா நடிகரும் அருமை. ஒளிபெருக்கே அருமை. ஆனா சொல்லியா? டான்ஸுக்கார பிள்ளைய நினைச்சாத்தான் கொஞ்சம் மனசு நெருடலா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்காங்க லேசப்பட்ட பிள்ளைய கிடையாது. மதுரை சங்கத்திலேயே அக்கு மார்க்கு நம்பர் 1 நாங்க லூசு முண்டைய கூட்டிட்டு நம்பர் 1 நல்ல முண்டைன்னு நாங்க சொல்றோம். நீங்க சொல்றீங்களா? தெரிஞ்சிச்சா? இப்ப நாட்டு வைத்தியம் பார்த்து தெரிஞ்சாச்சு. நாட்டு வைத்தியம் பார்த்தாயோ மாட்டு வைத்தியம் பார்த்தியா? அப்படில மகனு மருந்து நான் தான் கொடுக்குறேன். நசமாவா? எனக்கு எதுவும் தங்கப்பாடிக்க கேட்டா சரியா நினைக்கிறேன். சரி இருக்கட்டும். நம்ம வைத்தியம்லாம் ராமேஸ்வரம் கடலோட வச்சுக்கலாம். இங்கிட்டு வேணாம். ஒத்த வீடியோ தான் எடுத்து போட்டு அதுக்கு ஆள சண்டாங்க. அதனால எது எப்படினாலும் ஐயா புகழை மனதார வணங்கி விட்டு நம்ம கலைப்பணியை பின்பு சாரும். அதனால எப்படி மக்களா இந்து மதம் பெற்றெடுக்க இஸ்லாமிய மதம் பால் கொடுக்க கிறிஸ்துவ மதம் கல்வி தர மும்மதத்தின் மண்ணிலே முளைத்திட்ட ரோஜா எங்கள் முத்துராமலிங்க தேவனும் ராஜா தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவரெனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவரெனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே நீங்கள் செய்த நாடு கண்டெடுத்த சீதனமே அவர் சிறப்புகளை பாடி மாறும் நாங்களுமே நீங்கள் செய்த நாடு கண்டெடுத்த சீதனமே அவர் சிறப்புகளை பாடி மாறும் நாங்களுமே தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவரெனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே அரசன மக்களோட குறைகளை தீர்த்தவரா அவர்களின் நிலங்களை உறுதியிட கொடுத்தவரா அரசன மக்களோட குறைகளை தீர்த்தவரா அவர்களின் நிலங்களை உறுதியிட கொடுத்தவரா அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா அவர் கல்வி பயில வசதிகளை செய்தவரா தேவர் அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா அவர் கல்வி பயில வசதிகளை செய்தவரா தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவரெனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே தேசிய உணர்வுடன் தேவரும் ஆழ்ந்தாரு அவர் ஏசிய மனிதரை குருசியை கண்டாரு தேசிய உணர்வுடன் தேவரும் ஆழ்ந்தாரு அவர் ஏசிய மனிதரை குருசியை கண்டாரு நம் விடுதலையை உயிர்த்தாய் கொண்டாரு பல வேதனையை தானே தானே நின்றாரு தேவர் விடுதலையை உயிர் மூத்தாய் கொண்டாரு பல வேதனையை தானே தானே நின்றாரு தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவரெனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே சரித்திர தலைவரா தேவரை பாருங்க அவர் சாதிய தலைவரை வந்தியது யாருங்க சரித்திர தலைவரா தேவரை பாருங்க அவர் சாதிய தலைவரை வந்தியது யாருங்க தேவர் அனைத்து மக்கள் நெஞ்சங்களில் வாழ்கிறார் அவர் இறைவனாக நல்லாசி கொடுக்கிறார் தேவர் அனைத்து மக்கள் நெஞ்சங்களில் வாழ்கிறார் அவர் இறைவனாக நல்லாசி கொடுக்கிறார் தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவரெனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே நீங்கள் சேர்த்து நாடு கண்டெடுத்த சீதனமே அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே எங்கள் சேர்த்து நாடு கண்டெடுத்த சீதனமே அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே தேசியகமும் தெய்வீகமும் இருக்கடிகளாக பாவித்த அன்பையா பசுமர் கண்டெடுத்த ஊனா முத்துராமலிங்க தேவரையா புகழை பாடினாலும் நம் நாடகம் சிறப்புமிகு நாடகம். ஏன்னா அந்த நாடகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதாபாத்திரம் இருக்கு மச்சான்.
அதனால சிறப்புமிகு நாடகத்துக்கு உண்டான விஷயத்தை நம்ம சொல்லணும்ல. அதாகியா ஓ நாளைக்கு மகமாய் சின்ன கருப்பு பெரிய கருப்பா சின்ன கருப்புப்பா. நாளைக்கு மட்டும் இந்த பெண்கள் கூட்டம் ஜெக ஜோதியா இருக்கும். அப்படித்தானே? ஆமா வண்டி ஆட்டுறேன் எல்லாம் தெரியும். ஆனா திருவிழா ஊருக்குள்ள வந்துட்டாப்பா பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படி மாமா சொல்றீங்க? உண்மைக்குமே எல்லாம் இந்த ஊருன்னு இல்ல எந்த ஊர்லயுமே திருவிழான்னு வந்துட்டா பெண்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உண்மைக்கே மச்சான் திருவிழா ஆரம்பிச்சுட்டா போதும் நகை நட்டை போட்டு புதுச்சேலையை கட்டி அப்படியே சம 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 சம்மட்டு கம்ம கம்மட்டு உட்காந்துருப்பாங்க. இங்க இருக்கிற பெண்களை பாருங்க நல்லா சம்மட்டு உட்காந்துருக்காங்களா? பக்கத்துல ஒரு புருஷன் பாருங்க லூசு மாதிரியே உட்காந்துருப்பா மனுஷன். ஏன் காசை ஃபுல்லா இறக்குறது ஆம்பளை மட்டும்தான். ஆனா ஆம்பளைக்கு யாராவது மதிப்பு கொடுக்குறாங்களா? ஒரு ஆள் ஆம்பளை ஒரு ஆள் மதிக்கிறாங்க. ஊருக்குள்ள யாருக்காவது பொம்பளை புள்ள பிறந்துட்டா மகாலட்சுமியே பிறந்திருக்குன்றியா. ஆனா யாருக்காவது ஆம்பளை பையன் பிறந்துட்டா உனக்கு கொல்லி வைக்க மையம் பிறந்துட்டாங்கிறியா. ஆம்பளைய மட்டுமே ஏண்டே அப்படி மட்டப்படுத்தி வச்சிருக்காங்கன்னே தெரியல. இப்ப நான் கேட்கிறேன், இப்போ அங்க இருக்கிற என்ன பத்த ஒரு 10 பெண்கள் நீங்க ஒரு 10 பெண்கள் உட்காந்துருக்கீங்க. அப்படி சொன்னாக்கா காசு நல்லா சொல்றேன் கேளுங்க. இங்க இருக்கிற என்ன பத்த ஆட்டா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தயவு செய்து ஆண்கள் யாரும் வாயை திறந்துடாதீங்க. நீங்க சும்மா நம்ம ஊரு தைரியமா சொல்லுங்க. நான் ஒரு பழமொழி மட்டும் சொல்றேன். முதல் வரியை நான் சொல்லுவேன், 2வது வரியை மட்டும் நீங்க சொன்னா மட்டும் போதும். கவனிக்கலாம் மச்சான், நல்லா கவனிக்கா. மனைவி அமைவதெல்லாம் நம்ம கம்பெனி தான். நம்ம உலகத்தை பார்த்தா வீரன் நம்ம கம்பெனி நம்ம இழுவ கேஸ் தாத்தா அந்த அக்கா வேமா சொன்னாங்க குடுக்க அந்த ரோஸ் ஊதா கலாச்சி சலக்காரத்தா. நான் கவனிச்சுதான் இருந்தேன். சும்மா சொல்லுங்கத்தா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். நான் கேட்கிறேன், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ன்றீங்களே, அப்போ புருஷன் அங்கதான் யாரும் புரோக்கர் கொடுக்கிற வரமா? அப்படியே ஆம்பளை உண்மைக்கு ரொம்ப பாவம் பண்ணனு. ஏன்னு கேளு, எங்க ஊர்லயும் நாடகம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து 8வது நாள் நாடகம். மொத்தம் எங்க ஊர்ல 14 நாள் நாடகம். இதுல என் பொண்டாட்டி பெரிய கூத்து பண்ணிட்டு அமைச்சான். என் பொண்டாட்டி நல்லவதே. ஆனா என் எழுத்து வீட்டுக்கார பொம்பளை புருஷன் கவர்மெண்ட் வேலை பார்க்கிறாள். அந்த நாசம் 10 போறவே 50,000 சம்பளம் வாங்குறியான். அமைக்கிட்டு இருக்க கூடாது. அந்த ஆளு பொண்டாட்டிய கௌரவமா வச்சுக்கணும் மச்சா. என்ன பண்ணிட்டேன், பொண்டாட்டிக்கு 8,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். 8,000க்கு எடுத்து அந்த பொம்பளை அமைக்கிட்டு இருக்க கூடாது. வீட்டுக்கு போற ஏன் பொண்டாட்டிட்டு விரிச்சு விரிச்சு காட்டிக்கிறா. அந்த முந்தியத்தை பாத்தியாடி 8,000 ரூபாய் நான் வீட்டுக்காரர் இந்த ஊருக்குள்ளேயே எவ்வளவு இந்த காசுக்கு சேர இருக்க மாட்டாடி பெருமை வீட்டுக்கு இருக்கு. என் பொண்டாட்டி வார்த்தா உனக்கு வாய்க்கப்பட்டது 8,000 அதை காட்டா இதை காட்டா நாசம் மொத்தம் முட்டை கிளம்பிட்டாரு. லவ் பண்ணி முடிச்சு மச்சான். 5 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சேன். எனக்கு பொண்டாட்டி அழுகமா மனசு தாங்கல. உண்மையிலேயே மனைவிக்கே லவ் பண்ணியா? காதலுக்கு தூது போன பிள்ளைய கல்யாணம் முடிச்சா? லவ் பண்ணது ஒரு பிள்ளை. மனைவி வந்து அந்த பொண்ணு லெட்டர் கொடுக்க போன பிள்ளை கொடுக்காம அந்த பிள்ளைய அச்சுக்கிடுச்சு கட்டிட்டா. தம்பி அதெல்லாம் ஒருத்தருக்கு அமையிற பிரார்த்தம் தம்பி. உண்மைக்கு லவ் பண்ண பிள்ளை வேற பிள்ளை. இப்படி தங்கச்சி கும்பு கராத்தெல்லாம் பிள்ளைய நீ வேற ஏன்டா வெள்ளிக்கிழமான வழக்கமத்தை கொண்டு அடிக்கிறா, செவ்வாய்க்கிழமை செருப்பு அடிக்கிறான். எல்லாம் நான் உதுத்துட்டேனே. ரோசப்பட்டானே நல்லா கருதுனே. பொண்டாட்டி கிட்ட அடி வாங்காதாலும் யாருமே கிடையாது. ரோசப்பட்டோம்னா 10 ரூபா சம்பாதிக்க முடியாது. அப்படி பேசாதீங்க மச்சான். உண்மைக்குமே பெண்கள் ரொம்ப பாவம் இருக்காதுங்களா? நம்ம ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வீட்டுல போய் தூங்கிடுறோம். ஆனா பெண்கள் உண்மைக்குமே பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கிளப்பணும், துணிமணி துவச்சு போடணும், சோறாக்கணும், கட்டுன புருஷனுக்கு கையால் அமைக்கணும், ரேஷன் கடையில் அரிசி வரணும், சீனி வருவாங்க, வீட்டு வாசலை கூட்டணும், ஏகப்பட்ட வேலை பெண்களுக்கு வேலை. உண்மைக்குமே அவங்களை நாங்க பாராட்டுறோம். உங்க தலைவனகிறதா அப்படி ஒரு சில பெண்கள் வீட்டுல வேலை பார்த்த அலுப்புல அப்பத்தே குறுக்கு வலிக்குதேன்னு காலை நீட்டி உட்காருவாங்க. சரி நம்ம ஆளு ஆம்பளைன்ற கெத்த காட்டியா பாத்தீங்களா? ரொம்ப பொண்ணு என்ன மகள என்ன உன் புருஷன் வீட்டுக்குள்ள வர்ற என்ன பொம்பளை மரியாதை இல்லாம காலை நீட்டி உட்காந்துருக்க. மடக்கு கால மடக்கு என்னடிப்பா? யார
பொண்டாட்டி கட்டிய மனைவி. ஆனா வப்பாட்டி அப்படி கிடையாது. எப்படி அவ காலை தூக்கி இவன் தோல் மேல போடுவா. இன்னும் கொஞ்சம் ஏத்தி போடும்பியா. எதுக்கு மாப்பிள்ள நக்கிறதுக்கு ஒழுக்கமா உட்காந்து கழிச்சுக்கல. வேண்டாம் நான் என்ன சொல்லிக்கிறது எங்க போட்டுருக்காங்க மாப்பிள்ள. பொண்டாட்டிக்கு கூட்டிட்டு போயிட்டேன் மாப்பிள்ள. எடுத்த விடுதல் 8000 பணம் கொடுத்தாளா? என் பொண்டாட்டி விட்டு சவரி கடைக்கு போனேன். பையில 10,000 வச்சேன். அவன் 8,000 எடுத்தான். எடுத்துக்க எவ்வளவு எடுத்துக்கிட்டேன். என் பொண்டாட்டி போன அந்த நேரத்தில் மாப்பிள்ள என் பொண்டாட்டி காலில் விட கும்பிடுவேன். கட்டுல புடிச்ச ராத்திரி மகள கண்ணு முடிச்சு ஆடின காசு வெட்டியா போயிடக்கூடாதுன்னு என் பொண்டாட்டி வெறும் 4000 ஒரு பொண்ணு எடுத்தா மாப்பிள்ள. என்னப்பா அவ 8000 போதுமுங்க, 4000 போதுமுங்க. அப்படி எனக்கு உள்ள குளிர்ந்து வச்சு வச்சேன். வளர்த்துக்கொண்ட தங்கச்சி அந்த சந்தோஷம் ஒரு 10 நிமிஷம் நடிக்கிற வச்சேன். மாமா என்னடா சேலைக்கு மேட்சா ஜாக்கெட் ஒண்ணு எடுத்துக்கிற வேண்டாம். சரி எடுத்து தொலை, மேட்சுக்கு மேட்சா கிட்ட நல்லா இருக்கும். இப்பெல்லாம் பெரிய பெரிய கடைக்குள்ள ஜாக்கெட்டுக்குன்னு துண்டா ஒரு கடையவே ஓபன் பண்ணி வச்சு திறந்துட்டாங்க. என் முன்னாடி சேலையை கொண்டுட்டு அதுக்குள்ள போனா மேட்சிங்க ஒரு ஜாக்கெட் எடுத்துக்கிட்டு வந்தா. இந்த ஜாக்கெட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, வெறும் ஒத்த கால நின்றா. எடுத்துக்க அப்படின்னு ஜாக்கெட்ல துணியை பிரட்டி பிள்ளை பாக்குறேன். ஒரு ஜாக்கெட் துணி எவ்வளவு வரும்னு நினைக்கிறேன்? 500. ஆனா என் பொண்டாட்டி ஒரு ஜாக்கெட் எடுத்தது எவ்வளவு தெரியுமா? ஜாக்கெட் துணி மட்டும் 5500 ரூபாய். என்னன்னு கேட்டா ஆரிய ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, மச்சத்தை புடுங்கின ஒர்க்கு 2 கையில மட்டும் கண்டு வச்சிருக்காங்க. 5500 ரூபாய். சரி பொண்டாட்டி ஆசைப்பட்டு தொலைச்சிட்டான்னு 5000 ரூபாய் போட்டு ஜாக்கெட் துணி எடுத்து நான் டெய்லர்ட்ட தைக்க கொடுக்க போனேன். அந்த டெய்லர் ஒரு ஜாக்கெட் துணிக்கு எவ்வளவு கேட்டான்? ஆனா நான் கொண்டு வந்த டெய்லர் எவ்வளவு கேட்டா தெரியுமா? ஜாக்கெட் துணி தைக்க மட்டும் 3000 வேணும். உனக்கு எதுக்கு நான் 3000 அப்ப அந்த ஆளு சொல்றியா? அண்ணே உன் பொண்டாட்டி தான் போன் அடிச்சிச்சு, ஜாக்கெட்ல சன்னல் வைக்கணுமா? சும்மாவா சன்னல் வைப்பாங்க? நான் கொத்தனாருக்கு 1000 கொடுக்கணும்னு, ஆசாரிக்கு 1000 கொடுக்கணும்னு, தைக்கிற எனக்கு 1000 மொத்தம் 3000 முண்ட போய் தொலைண்டு அதுக்கு ஒரு 3000 கொடுத்துட்டு இப்ப ஆரம்பத்தா ஜாக்கெட் துணியே 8500 வந்துருச்சு. சரின்னு காசு ஜாக்கெட்டை கொண்டு பொண்டாட்டிட்ட போனேன். இங்க வாடி ஜாக்கெட் துணி மட்டும் 8500 ரூபாய். அவனால சேலை மட்டும் தான் 8000 ரூபாய்க்கு எடுத்தா. உனக்கு ஜாக்கெட் துணி 8500 ரூபாய். இவ்வளவு காசு போட்டு தச்ச ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு வா, நான் எப்படி தான் கண் கூட பாக்குற முடியும். ஜாக்கெட்டை கொடுத்த மச்சான் அவனும் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு பெரிய துண்டை வச்சு பொத்திக்கிட்டே வந்தான். முதல்ல நம்ம கணவர் இவ்வளவு ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவர்தான் முதல்ல காட்டணும்னு. அது என்னடா கீழே முண்டை ஏண்டி இவ்வளவு காசு போட்டு தச்ச ஜாக்கெட்டை வெளியே காட்டாம பொத்திக்கிட்டு வாங்க கேட்டா அப்பதான் அவ சொல்றான். அந்த ராசமத்த டெய்லர் என்ன வண்டிருக்கா தூண்டு பிடிக்கி சன்னல பின்னாடி வச்சு தைக்காம முண்டை முன்னாடி வச்சு தைச்சிருக்கா. போட்டா இத போட்டா என்னடி பொழந்து விட்டு அதோட பொண்டாடிக்கு துணி எடுத்து கொடுத்து விட்டு தொலைச்சிட்டாங்க. டெய்லர் நம்பருக்கா? ஏப்பா அந்த டெய்லர் நம்ம வேணுமா? நம்ம அது மாதிரி ஒத்த கால டெய்லர் கட்டிலோட குப்பை பெருல போறவங்க. ஆனா கடவுள் விடத்தவத்துல இருக்காது இன்னைக்கு தான் தெரியும். வாய் போட ஆரம்பிச்சிருமா? ஆமா நமது ராமநாதபுரம் மாவட்டம், நமது கமுதி வட்டம், நமது சிங்கம்பட்டி கிராமத்தில் அருள்வாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர், ஸ்ரீ தவ முனீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் முளைப்பாரி உற்சவ திருநாளை முன்னிட்டு இன்றைய தினம் சிறப்பான முறையில் நமது பசுமன் கண்டெடுத்த உணா முத்துராமலிங்க தேவரையா சிங்கார கலைஞர்கள் உங்கள் முன்னால் மிக சிறப்பாக கிராம பொதுமக்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண நாடகம் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த நாடகத்தில் சிறப்பான முறையில் பங்கேற்று காத்துக்கொண்ட நடிகை சிகாமணியில் எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க செயலாளராக பதவியிருக்கின்ற நமது ஆரைக்குடி மாவட்டம் அடுத்த அனுப்ப என்னார் எம்.கே. வல்லரசன் அவர்கள் இவரது மொழி வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் குயிலினி மேலான கோக்கில வாணி எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் முதன்மை செயற்குழு உறுப்பினராக பதவியிருக்கின்ற மதுரை மாவட்ட ஜி.எம். கலையரசி அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிமேகையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி அவனுடைய சபதமிட்டு வருவதில் நாதாகன பெருசு வீணாகன பிரியன் துவரங்குறிச்சி மாநகரம் கண்டெடுத்த அலங்கவட்டி மாநகரம் போட்டக்கூடிய மினி பாலமுருகன் மணி பாலமுருகன் அவர்கள் இவர்கள் முடியில் நாதர் அந்த கலாபுராக தோன்றுவார். மற்றும் சினிமா உலகத்தில் எப்படி பாடலுக்கென்று பிறந்த டி.எம். சௌந்தரராஜனோ நாடக கலை உலகத்தில் சிறப்பாக அருமையான நாடக கலை உலகத்தின் டிஎம்எஸ் என்று மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றுள்ள அன்பு மாமா நமது கமுதி மாநகரம் அருகாமலுக்கும் செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தனமாகிய கே.ஆர். ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னர் ஆறுபடிமன் பின்பா நாளொரு நீடை பொழுதொரு நடிப்புள்ளவன் பேர் மனிதனே, நாளொரு நீடை பொழுதொரு நடிப்புள்ளவன் பேர் மனிதனே, நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அவன்
சிறப்பான முறையில் பழைய பாடல் முடியாத படியா அன்பு மாமா அவருக்கு மனமார்ந்த நன்றி. நாள் ஒரு மேடை, நமக்கு டெய்லி ஒரு மேடை தானே, ஒரு சிறப்பான முறையில் அருமையாக. அதற்கு அடுத்து துணையாக உறுதுணையாக இங்கு மிருதங்கத்தை சேர்ந்து கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு வாத்தியார், மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பு அப்பா அரசுடன் கண்டெடுத்து டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய சிவகங்கை மாவட்டம் திருப்பூவனம் அருகாமையில் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு மாநகரம் கண்டெடுத்து அன்பு மைத்துனர் என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் ஜபீனன் டோலர்.
அருமையான மொழி, மிக சிறப்பாக. இந்த நேரத்திற்கு விருது சேர்த்த அன்பு மைத்திரர்களுக்கு மனமார்ந்த நன்றி மற்றும் அதற்கடுத்ததாக இங்கு ஆழ்வரசு கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை நமது அருப்புக்கோட்டை மாநகரம் அருகாமல் இருக்கும் குலசேகரநல்லூர் பொம்மக்கோட்டை மாவட்டம் கண்டெடுத்த PM மதன்ராஜ் அவர்கள் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு
சரியான முறையில் தனது தனித்திறமையை எடுத்துரைத்த அன்பு மைத்துனர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மற்றும் அதற்கடுத்தமையாக எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமார்ந்து விளங்கக்கூடிய குளிமட்டிங்க ரமேஷ் அவர் சார்பாக இசைக்கலையை பாராட்டி தலைவர்கள் மற்றும் சிறப்பான முறையில் அதற்கடுத்தபடியாக இங்கு என்னை பாராட்டியும் மற்றும் இங்கு அருமையாக சிறப்பான ராமதாசம் அவரை பாராட்டியும் மற்றும் இசைக்கலையை பாராட்டியும் சிறந்தவர் முறையில் அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேனி மாவட்டம் இருளப்பன் அன்பையா அவர் சார்பாக என்னை பாராட்டி அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பையா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மக்கள் விருப்பத்துக்கு இணங்க ஆசிங்க மச்சான். ஏன்னா நல்ல முறையில மதன் அவர்களை நிறைய யூடியூப்ல பார்த்துருக்காங்க. சிறப்பான முறையில் அன்பு மக்கள் விருப்பத்திற்கு இணங்க அந்த பல்லாக்கு குதிரையில் வர பாடலை சிறப்பான முறையில் அந்த ஓப்பனிங் இசையில் பினிஷிங் இருக்குல்ல, பினிஷிங் போடுங்க பாப்போம். ஓப்பனிங் பிடிச்சி அருமையாக வாசித்த அன்பு மக்கள் இசைக்காக வாசித்த அன்பு மைத்தினர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. இசைக்கலைஞர்களை பாராட்டி பாசத்துக்குரிய அன்பு மாப்பிள்ளை நமது சிங்கம்பட்டி கண்டெடுத்த அன்பு ஆசிரியர் பெருந்தகை அன்பு மாப்பிள்ளை ரமேஷ் கண்ணன் அவர்கள் இசைக்கலைஞர்களை பாராட்டி அன்பளிக்கு பெருமை சேர்த்த அன்பு ஆசிரியர் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக இசைக்கலைஞர் சார்பாக நன்றி. மனமார்ந்த நன்றி. நன்றி. இந்த நாடகத்திற்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்க, தாளலய சுருதி கலைஞர். இங்கு தாளம் மட்டும்தான் அவர், சீன அமைப்பாளர் மதன்ராஜும் ஜெயராஜ் மட்டும்தான். எங்க முண்ட மாதிரி மாத்திரை போட்டு சீனை மட்டும்தான் தூக்கி வருவேன். சீன் கட்டுறது கூட இவங்க 2 பேரும் தான் கட்டுவாங்க. ஆமா, இவனுக்கு யூடியூப் போகல பாவம், காலு நீர் இவ்வளவு மாத்திரை திங்கிறேன். இப்ப மட்டன் சாப்பிடாதா, ரொம்ப மோசம் முக்கிருந்து வந்துருமுடா கேட்டா கேட்கிறானா, பொதவெளியே தின்னுட்டு இப்ப மாத்திரை 1 மணிக்கு மாத்திரை உள்ள ஓட்டா. நேற்று போன மாப்பிள்ள நேற்று போன உள்ள ஹோட்டல்ல சாப்பாடு இல்லையா, நேற்று போன உள்ள ஹோட்டல் சாப்பாடு நாங்க கூட என்ன ஒரு கிரில் இருக்குல்ல, சிக்கன் ஆர்டர் சாப்பிட்டோம். இவன் போய் அண்ணன் இந்த தீக்குள்ள சுத்துற ஓடி அதை சுத்துறவர் திங்காதாண்டா, அது சுத்தும்ல, அதே மாதிரி இவனும் சுத்திட்டா மேடையில. இந்த கிரில்னு கேட்கறாங்க அவங்க வயசு மேல திட்டாலும் உனக்கு எதுக்கு போச்சு அறிவு. மதுரை ஏற்பட்ட அளவுக்கு பரமப்பட்டி பாட கிடத்த எச்சிக்காலை சிக்கனை கடிச்சிட்டு செட்டு போட்டு புடிக்கிறது. ஆனா எஸ்கேயும் எச்சிக்கலையும் பேர் இஞ்சி கரெக்டா. ஆமா, எஸ்கே குருட்டு குத்து கூலுச்சாமி அவர்கள். நீ கண்டுபிடி அக்கற அவங்க எல்லாம் திறமையை காட்டிட்டாங்க. எங்க போடு உங்களால மக்கள் விருப்பப்பட்டு கேட்டாங்கல்ல, உங்களால மக்கள் விருப்பப்பட்டு கேட்டாங்கல்ல. இப்ப நான் இந்த ஒரு விஷயம் கேட்கிறேன், இந்த தாளத்துக்குன்னு ஒரு பாட்டு துண்டாவே இருக்கு, அது ஒரு தாளம் மட்டும்தான் உசுரே. வயசுக்குள்ள அப்படியே கருத்து நக்க போறேன். நல்லா கேளுங்க. இல்ல அதுல வாசிக்கிறேன், வாயில வாசிப்பேன். தோட்டுக்கடை ஓரத்திலே தோடு, ஒன்னாங்க தோடு, 2ஆங்க தோடு, 3ஆங்க வாங்க சொன்னேன். பாட்டுக்கு இந்த வாசிக்க தெரியாது, இது மட்டும் எல்லா பேருக்குமே தெரியும். இந்த பாட்டுக்கு இதே தாளம் பண்ணும்.
தான் குத்துவேன். உங்களுக்கு மட்டும் தெரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பாட்டுக்கு இல்ல, நாங்க என்ன பாட்டு பண்ணணும் இந்த முண்டை மட்டும் தான் வச்சுப்பேன். ரெண்டு கூட இங்க அருமையான சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையான முறை ஏற்பாடு செய்திருக்கோம். அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் பரிமாறிய அன்பு உள்ளவர்களுக்கும் சமையல் செய்த அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுக்கு கலை குடும்ப சார்பாக மனமார்ந்த நன்றி. ஏன்னா உப்பிட்டேறி உள்ள நினைக்கணும், சாப்பாடு மட்டும் சாகு வரை நினைக்கிறோம்.